பீகார் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இன்று அந்த தேர்தல் முடிவுகள் தெரிந்துவிடும். அது பற்றிய நேரலையை பார்க்கிறோம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி முதல்வர் வேட்பாளர்னு யாரையும் முன்னிறுத்தி களத்துக்கு வரல. இருந்தாலுமே கூட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்ங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதற்கு முன்பு இருந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் எப்படி இருந்தது, அதே போலதான் இந்த முறையும் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே போல இந்த பீகார் தேர்தலுங்கிறது காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் எவ்வளவு முக்கியமான ஒரு தேர்தல்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை அவைகள் உண்மையும் ஆகி இருக்கின்றன, அவர்கள் பொய்யாகி பொய்யும் இருக்கின்றன. ரொம்ப ரீசன்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா லோக்சபா தேர்தல், அதாவது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே கூட கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்புகளுமே பாஜக கிட்டத்தட்ட 280 310 இடங்களை வெல்லும், தேசிய ஜனநாயக கூட்டணி 350 கிட்டத்தட்ட 380 கூட வெல்லும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை எல்லாம் தவிடுபொடியாக்கியது அந்த தேர்தலினுடைய முடிவுகள். பாஜக 240 இடமும் ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணியுமே கிட்டத்தட்ட 292 இடங்கள். அவர்களுக்கு ஆட்சி அமைக்க தேவையான 272 கிட்டத்தட்ட 20 இடங்கள் தான் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் எலெக்ஷனா தான் அது இருந்தது. பீகாரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் பாஜக ஜேடியு தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எட்ஜு இல்ல அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட அது எல்லாமே எக்ஸிட் போல்ஸை நீங்க ஒரு காஷனோட ஒரு டவுட்டோட தான் பார்க்கணும். ஏன்னா பீகார் போன்ற ஒரு பெரிய ஸ்டேட்ல, இன்னொன்னு காஸ்ட் போலரைசேஷன் அதிகமா நடக்கிற ஒரு ஸ்டேட்ல நீங்க முடிவுகளை எண்ணும் வரை நீங்க முடிவுகளை பெருசா இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. ஏன்னா கடந்த முறையும் கூட கிட்டத்தட்ட 15 இடங்கள் தான் இவர்களுக்குள்ள இருந்த வித்தியாசம். ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப், அதாவது 0.50 தான் பிஜேபி அதிகமா இருந்து ஜெயிச்சாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எமர்ஜ். அவங்க 75 இடங்கள், பிஜேபி 74 இடங்கள். நிதிஷ்குமாரனுடைய கட்சி 40 இடங்கள்லயே நின்று விட்டது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலைகளை இப்ப பார்க்கும் பொழுது நிதிஷ்குமார் கட்சிக்கும் பாஜகவுக்குமான அந்த பிணக்கம் கொஞ்சம் ஒரு அன்ஈஸி ரிலேஷன்ஷிப்பா தான் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக இருந்து வருகிறது. நிதிஷ்குமார் வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்தாரு. அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சியினுடைய ஆதரவில் தான் இன்று பாஜக இருக்கிறது. இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நிதிஷை ப்ரொஜெக்ட் பண்ணாமையே பிஜேபி எலெக்ஷனுக்குள்ள போனாங்க. ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட யாரு அதிகப்படியான சீட்ஸ் ஜெயிக்கிறாங்களோ, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அலையன்ஸ்குள்ள வராங்களோ அவங்க தான் முதலமைச்சர் கேண்டிடேட், அவங்க கட்சியில இருக்கிறவர் தான் முதலமைச்சர். அப்ப இப்ப நாம பார்க்க வேண்டியது, ஒரு வேளை என்டிஏ ஜெயிச்சா கூட பாஜக அதிக இடங்கள்ல வெற்றி பெறுகிறதா, ஜேடியு அதிக இடங்கள்ல வெற்றி பெறுகிறதான்னு பார்க்கணும். ஜேடியு அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றா பேச்சுக்கே இடமில்லை, நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு நான் நினைக்கிறேன். அப்படி பாஜக வந்துருச்சுன்னா அப்ப அங்க பிரச்சனைகள் வரும். நிதிஷ்குமாரும் சொல்லுவாரு நானும் நிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுங்கன்னு. பாஜக ஒத்துக்குமா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இப்போ காங்கிரஸ் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை அவங்களை அறிவித்து விட்டு லாலு பிரசாத் யாதவனுடைய மகனான தேஜஸ்வி யாதவை அவர்கள் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகளை பார்க்கும்போது, அதாவது இளம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 18 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பெருமளவுல இந்தியா கூட்டணிக்கு, காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு போட்ட மாதிரி எக்ஸிட் போல்ஸ்னுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் ரிசல்ட் சொல்லுது. ஏன்னா இந்த மக்கள் தான், இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த 18 25 அல்ல 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் பீகாரில் ஜேடியு பிஜேபி ஆட்சிக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்தனர். கிட்டத்தட்ட 400 போராட்டங்கள், மாணவர் போராட்டங்கள் பீகாரில் 2018 2022 வரை நடத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே என்னன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல
சீட்டிங் நடக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகுது, எங்களுக்கான வேலைகள் வந்து கிடைக்கப்பெறல. இன்னொன்னு வந்து மைக்ரேஷன், அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேலை தேடி தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு போகிறார்கள். அதெல்லாம் தடுக்கணுங்கிறது தான் இந்த இளைஞர்களினுடைய குரலாக இருக்கிறது. ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி ஓட்ஸ் எப்படி போயிருக்குங்கிறத வச்சு பார்க்கும் பொழுதுதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வருங்கிறத பார்க்கணும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பலம் இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி தான். ஆர்ஜேடியினுடைய அந்த லோக்கல் ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காஸ்ட் சப்போர்ட் தான் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கு. இன்னொன்னு அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல ராகுல் காந்தி வந்து அங்க தேஜஸ்வி யாதவோட ஒரு ரெகுலரா ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணாரு. இந்த ஓட்டர் அதிகார் யாத்ரா அப்படின்லாம் நிறைய விஷயங்களை ராகுல் காந்தி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் கூட தேர்தலுக்கு நெருங்கும் பொழுது பெரிய அளவுல காங்கிரஸ் பிரச்சாரத்தை முன்னெடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. பிஜேபி ஜேடியு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 17 வருடங்கள் ஆண்ட அந்த ரிப்போர்ட் கார்டை வச்சு அவங்க போயிருக்காங்க. இன்னொன்னு பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வந்து நாங்க சுய தொழில் தொடங்க உதவணும், இதுல சரியா பண்றவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நாங்கள் கடன் கொடுப்போம் சொல்லிட்டு அந்த 10,000 ரூபாயை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு பெண்களுடைய ஓட்டு எப்பவுமே நிதிஷ்குமார் அவர்களுக்கு இருக்கும் பெருமளவுல. ஏன்னா அவர் வந்து அந்த மதுவிலக்கு அங்க கொண்டு வந்தார் அப்படிங்கிற எண்ணத்துல. ஸோ பெண்கள் வாக்கும் ஜென்ஜி வாக்கும் தான் இந்த தேர்தலை வந்து நிச்சயமாக எப்படி இந்த தேர்தல் போக போகிறது, யார் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வருமா, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வருமாங்கிறத இந்த 2 செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் தான் டிசைட் பண்ண போறாங்கிறது தான் என் கருத்து. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் ஒரு 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ளாக முடிவுகள் வெளிவர ஆரம்பிச்சு விடும். ஸோ முடிவுகள் வெளிவந்த பிறகு இதை எப்படி எடுத்துப்பாங்க? ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஆர்ஜேடி அந்த இந்தியா அலையன்ஸ் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு, அதாவது ஆப்போசிஷன் அலையன்ஸ் இந்தியா அலையன்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து மோடி அரசின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த வாதத்தை தான் அவர்கள் எடுக்க முடியும். அப்படிதான் எடுப்பாங்க. அப்போ இங்க பீகார்ல ஒரு செட்பேக் இருந்துச்சுன்னா பிஜேபிக்கு வந்து அடுத்து வரக்கூடிய மாநில தேர்தல்களான வெஸ்ட் பெங்கால்ல, அஸ்ஸாம்ல எல்லாம் செட்பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு பெர்செப்ஷன் பேட்டர்ல பிஜேபி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லோ ஆகி அவங்க வந்து கொஞ்சம் வீக்கா பார்க்கப்படுவாங்க. ஒருவேளை மீண்டும் ஜேடியு பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அது மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். என்னதான் நீங்க வந்து நாங்க 240 தான் இருக்கிறோம், கூட்டணி ஆட்சி தான் நடத்துறோம் சொன்னாலும் கூட மக்கள் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்ப என்ன ஆகும்னா அது வந்து ஒரு பெரிய பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டா பார்க்கப்படும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் போன்ற எலெக்ஷன்ல அவங்க ரொம்ப கான்பிடென்டா போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். நிச்சயமா இணைப்பில் இணைந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.